இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு உன்னை மறவாதிருக்கும் கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை யார் கொடுக்கிறார்? கடின பாதையிலே கடந்து வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த அவமானங்கள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் நினைக்கிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனம் உடைந்து வாழ்க்கை வெறுத்து ஏன் வாழுகிறோம் என்று நினைக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவாதி தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய வசனம்தான் இது. நம்மை உருவாக்கினவர், நம்மை அழைத்திருக்கிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர், இந்த நாளில் உங்களை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறவர் ஒரு நாளும் உங்களை மறந்து போய்விடவே மாட்டார். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வசனம்தான் எது? உலகம் மறந்துவிடும், உறவினர்கள் மறந்து விடுவார்கள், உடன் பிறந்தவர்கள் மறந்து விடுவார்கள், நாம் அதிகம் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் மறந்து விடுவார்கள், நம்மளோடு சுற்றி கொண்டிருக்கிற சிநேகிதர்கள் மறந்து விடுவார்கள். நல்ல கவனிங்க. யாரெல்லாம் நம்மளிடத்தில் நெருங்கி பழகி இருந்தார்களோ அவர்களும் மறந்து விடுவார்கள். உங்களோடு கூட இருந்து உங்களோடு கூட வளர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்கான்னே தெரியாது. அல்லேலூயா. எதை மறந்து விடுவார்கள்? நாம் அவர்களிடம் காட்டிய அன்பை மறந்து விடுவார்கள். நாம் அவர்களுக்கு செய்த நன்மையை மறந்து விடுவார்கள். அவருடைய கஷ்ட நேரங்களில் எல்லாம் நாம் அவர்களுக்கு செய்த உதவியை மறந்து விடுவார்கள். நல்ல கவனிங்க. ஆனால் மறவாத ஒருவர் உண்டு என்றால் நம்மை உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர் சொல்லுகிற இன்னொரு வசனத்தையும் வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நம்ம உள்ளங்கையில் வைத்திருக்கிறவர் மறந்து விடுவாரா? நல்ல கவனிங்க. யார் மறப்பா? எதை மறந்து விடுவார்கள்? அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் எப்படி மறக்காமல் இருப்பார்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். அதற்கு பதிலாக எல்லாரும் மறந்த நேரத்தில் எப்படி உங்களை கை தூக்கி நடத்துவார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வேத வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பேச போகின்றேன். முதலாவது, நாம் காட்டிய அன்பை மறந்து விடுவாங்க. நல்ல கவனிங்க. அதுதான் உலகம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய குடும்ப வரலாறை இதில் எழுதியிருக்கிறது. ஆபிரகாமுடைய குடும்ப வரலாறு. ஆபிரகாமுடைய தகப்பன் தான் தேராகு. நாகோர், ஆரான் இருவரும் ஆபிரகாமுக்கு கூட பிறந்தவர். 29வது வசனத்திலிருந்து. ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர். நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆரான் தன் ஜென்ம பூமியை ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில் தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னாலே மரித்து விட்டான். ஆரான் மரித்து விட்டான். அந்த ஆரானுடைய மகன்தான் லோத்து. 30வது வசனம். சாராய்க்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். நல்ல கவனிச்சுக்கிடனா, மலடியாயிருந்தாள். வாசிப்போம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுஸ் நாட்கள் 25 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். நல்ல கவனிங்க. லோத்துடைய தகப்பன் மரிச்சிட்டான். இப்ப இந்த லோத்தை ஆதரித்து வளர்த்த தாத்தா தேராகும் மரித்து விட்டார். 2 பேரும் மரித்த உடனே இந்த லோத்தை வளர்க்க யாருமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு வேற பிள்ளை இல்லை. அப்படி ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாததுனால ஆபிரகாம் லோத்தை பிள்ளை போல வளர்க்கிறான், அன்பு காட்டி வளர்க்கிறான். தகப்பனும்
தாத்தாவும் இறந்தது தெரியாதபடிக்கு, தான் ஒரு அனாதையாக்கப்பட்டது கூட தெரியாதபடிக்கு ஆபிரகாமும் சாராலும் லோத்துக்கு தாய் தகப்பனாய் இருந்து அவனை வளர்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க வேற தேவர்களை கும்பிடுகிற குடும்பத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அழைக்கிறார் ஆபிரகாமை. அது யாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் உறவுகளையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஊரை விட்டே வெளியே வந்துருங்கிறாரு. 4வது வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். லோத்தை புள்ள மாதிரி வளர்க்கறதுனால அவனை விட்டுட்டு போக மனசுல அவனுக்கு தகப்பனும் இல்லை, தாத்தாவும் இல்லை. இவன் தானே தாயும் தகப்பனா இருந்து வளர்க்கிறான். ஆகவே லோத்தையும் அவனோடு கூட கூட்டிக்கிட்டு போகிறான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். லோத்தும் அவங்க கூட தான் போகிறாங்க. வாசிப்போம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். நல்ல காணுவ பெரிய பணக்காரன். அவனுக்கு என்ன என்ன வசதிகள் இருக்குதோ அதே வசதியை எல்லாத்துக்கும் கொடுத்து அவனையும் ஆபிரகாமை போல வசதி உள்ளவனாக மாற்றிக்கொண்டு வருகிறான். ஆபிரகாமுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது. எந்த வழியுமே இல்லாமல் ஆபிரகாமை நம்பி வாழ்றான். அதே வசதியில் லோத்தையும் கொண்டு வந்து விட்டான். லோத்துக்கும் வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 5வது வசனம். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு சமமா வந்துட்டான். பொதுவாகவே கொஞ்சம் நல்லா வந்துட்டாலே அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. தனியாக போகணுங்கிற எண்ணம் உடனே வந்துடும். இவனை சார்ந்து ஏன் வாழணும், இவனை நம்பி அந்த எண்ணங்கள் வந்துடும். வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. 2 பேருக்கும் வசதி வந்த உடனே லோத்துக்குள்ள ஒரு சுயநலம் வர ஆரம்பித்தது. இனிமே நாம தனியா போய் நாம நல்லா முன்னேறியலாம். நிறைய பேர் அப்படி போய் தான் நாசமா போயிடுறாங்க. நல்லா கவனிங்க. வாசிப்போம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. லோத்து ஆபிரகாம்கிட்ட இருந்து நான் தனியா போயிடுறேன்ட்டான். வாசிப்போம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அதுதான் ஆபிரகாமுடைய கோணம் ஐயா. அதுதான் ஆபிரகாம். ஆபிரகாம் ஏன் பரலோகத்துக்கு போனான்னா அவனுடைய சுயநலம் கிடையாது.
தான் நல்லா இருக்கணும், தான் முன்னேறணும், தான் வாழணும் அவன் நினைச்சதே கிடையாது. அவன் என்னெல்லாம் லோத்து நல்லா இருந்தா போதும். அவனுக்கு தகப்பனும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் முன்னேறட்டும். அவனுக்கும் பிள்ளைகள் இருக்குது அல்லவா? நல்லா கவனிங்க. அதனால அவன் சொல்றான், நீ எங்க விரும்புறியோ அங்க நீ போலாம்ப்பா. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். நீ போக வேண்டிய இடத்தை நீ தெரிந்துக்கோ. வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். எப்படி அவர்கள் பிரிந்து போனார்கள்? லோத்து எதை மறந்துட்டான் தெரியுமா? யாரால் இந்த ஆசீர்வாதம், யாரால் இந்த உயர்வு, யாரால் இந்த சம்பாத்தியம், யாரால் இத்தனை வேலைக்காரர்கள், யாரால் இத்தனை ஆடு மாடுகள், எல்லாத்தையும் மறந்துட்டான். நல்லா கவனிங்க. இதுதான் உலகம். நீங்க எவ்வளவுதான் அன்பு காட்டியிருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் அரவணைச்சு கொண்டு வந்தாலும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உங்களோட இருப்பாங்க. உங்க அன்பை மறந்து விடுவார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆபிரகாம் எவ்வளவு உடைஞ்சிருப்பாங்கிறத யோசித்து பாருங்க. வெளியே காட்டிக்கல. எப்பொழுதுமே ஒருவனோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது அவங்க உடைஞ்சதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. நல்லா கவனிக்க வேண்டும். நொறுக்கப்பட்டுட்டியா, உடைக்கப்பட்டுட்டியா, காயப்பட்டுட்டியா, கைவிடப்பட்டுட்டியா, உன்னை கையில தூக்கி கொண்டு போய் விடுவா. பெத்த பிள்ளை மாதிரி, அவனுக்கு பிள்ளை கிடையாது இல்லையா, பிள்ளை மாதிரி வளர்த்தானே. இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருந்து தேத்தி கொண்டு வந்தானே. அந்த அன்பையெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே. ஆபிரகாம் உடைஞ்சிருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். Whenever God's children are broken in heart, the Lord will not only console him, but also to lift him to a higher place. எப்போதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களை தேற்றுகிறது மாத்திரமல்ல, டாப்ல கொண்டு போய் விடுவார். ஆண்டவர் பார்த்தாரு. இவன் சொன்னா, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போயிடுறேன்ப்பா,
நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போயிடுறேன்ப்பா. இவன் ஏதோ ஒரு பகுதி நீ விட்டுட்டு போன பகுதிக்கு நான் போறேன்னா இவன் கர்த்தர் இறங்கி வருகிறார். 14வது வசனத்தில் இருந்து லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். நல்லா கவனிங்க, அவர் என்ன வார்த்தை சொன்னார் கவனிச்சிங்களா? முதலாவது அவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கப்பாரு, 4 திசையை பாரு. அவன் விட்டு போன ஒரு திசையை தானே பார்த்த, இப்போ உனக்கு 4 திசையும் தருகிறேன். நீ வளர்த்தவன் தானப்பா உன்னை விட்டு போயிட்டான். நீ பெத்தவன் போகல, வளர்த்தவன் போயிட்டான். உன் சந்ததியார் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவே. குழந்தையே இல்லாம இருக்கிற உனக்கு பூமியின் தூளத்தனையாக ஜனங்களை கொடுக்க போகிறேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தெரி, அத்தனையும் உனக்கு தருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது 16வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. யாரை நேசித்தீங்களோ, யார் மீது அதிக அன்பு வைத்திருந்தீங்களோ, யார் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், யாரு மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ அனாதை இல்லை, உனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2வது, அன்பை மறந்து விடுவார்கள் சொன்னேன். நீ செய்த நன்மை அல்லது உதவியை மறந்து விடுவார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். நீங்கள் செய்த நன்மை, உனக்கு இருக்கிற அன்பு இரக்கம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய கர்த்தர் இருக்கிறார். இது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது. இந்த யோசேப்பு மீது பொய் குற்றம் சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. அவன் ஜெயிலில் இருக்கிறான். அந்த ஜெயிலில் இருக்கும் போதும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறார். அங்கே அவன் ராஜா மாதிரி தான் இருக்கான், சிறைச்சாலையில் கைதி மாதிரி இல்லை. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க? என்ன காரணம்? அவன் தான் அவங்களை விசாரிக்கிறவன். ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவனும் துக்கமா இருக்கிறான், சுயம்பாகிகளுடைய தலைவனும் துக்கமா இருக்கிறான். ஏன் உங்க முகம் வாடி இருக்குதுன்னு கேட்கிறான். வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அது தேவனுக்குரியதல்லவா? வாசிப்போம். அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அதில் துளிக்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் படுத்த பழங்களாயிருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிடிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். நல்ல கவனி. பானபாத்திரக்காரன் அவன் சொப்பனத்தை சொல்றான். அவனை குற்றவாளியாக தீர்த்து ஜெயிலில் போட்டிருக்கு. இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான், வெளியே வர சந்தர்ப்பம் கிடையாது. இப்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு யோசேப்புக்காக. அந்த சொப்பனத்தில் யோசேப்புடைய உயர்வு இருக்கு, யோசேப்புடைய விடுதலை இருக்கு, யோசேப்பு மீது கர்த்தர் வைத்த திட்டம் தரிசனம் இருக்கு. வாசிப்போம். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நல்ல கவனிங்க. அந்த 3 நாளைக்குள்ள உன்னை கொண்டு போயிடுவாரு. பழையபடியும் நீ அவருக்கு திராட்சை ரசம் கொடுப்ப. வாசிப்போம். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நல்ல கவனிங்க. இதுதான் சொப்பனத்துக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை அவன் சொல்லாட்டா அவனுக்கு விடுதலை கிடையாது. இது அவனுக்காகவே, யோசேப்புக்காக சொல்லப்படுகிறது. யோசேப்புக்காக கர்த்தர் அவனை வெளியில கொண்டு வர்றாரு.
யோசேப்புக்காக அந்த சொப்பனத்தை கொடுக்கிறாரு. வாசிப்போம். நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நான் ஒரு குற்றமும் செய்யலப்பா. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்லி என்னை விடுதலையாக்குப்பா. நான் எந்த தப்பும் செய்யல. யோசேப்புக்கு தெரியும் அவனை குறித்து தேவன் வைத்த திட்டம் தரிசனம்லாம் தெரியும். ஆனால் அது வெளியே வந்தால் தான் நிறைவேறும். அதனால என்னை நினைச்சிரு சொல்லுப்பாங்கிறான். 20வது வசனத்திலிருந்து 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாயிருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயபாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் குடிக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். அந்தபடியே இவன் சொப்பனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை மறந்து விட்டான். அவன் செய்த நன்மையை மறந்து விட்டான். அந்த உதவியை மறந்து விட்டான். அவனால தானே இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம். அவன் சொன்னதுபடி தானே வந்திருக்கிறோம். ஐயோ, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கல. நல்ல கவனிங்க. கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. நீங்க செய்த நன்மையை, நீங்க செய்த உதவிய உலகம் மறந்துடும். நீங்க யாருக்கு நன்மை செய்தீர்களோ, யாருக்கு உதவி செய்தீர்களோ, அந்த உதவியை, அந்த நன்மையை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1வது வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் போயிருச்சு. விடுதலை பண்ணுவான், விடுதலை பண்ணுவான், விடுதலை பண்ணுவான்னு யோசிப்பு எவ்வளவா ஏங்கி கொண்டிருப்பான், எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அவன் மறந்தே போயிட்டான். டோட்டலா மறந்துட்டான். 2 வருஷம் கழிச்சு கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். ஆண்டவர் மறக்கல. 8வது வசனத்தில் இருந்து. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கு கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று. ஒருவனால கூட சொல்ல முடியல. பானபாத்திரக்காரன் அங்கதான் நிற்கிறான். சோசியக்காரன் வர்றான், மந்திரவாதி வருகிறான், சாஸ்திரிகள் வருகிறான், சொப்பனத்தை சொல்றான். ஒருவனால கூட அது அர்த்தத்தை சொல்ல முடியல. அதை கேட்டுக்கிட்டு இருந்த பானபாத்திரக்காரனுக்கு இப்பதான் யோசிப்பின் ஞாபகம் வருது.
9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரன் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்டு சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். நல்ல கவனிங்க. அங்க ஒருத்தர் ஐயா, நாங்க சொப்பனம் கண்டோம். 2 பேரும் வெவ்வேறு சொப்பனம் கண்டோம். எங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். வாசிப்போம். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. அவன் சொன்னதுபடியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அவனை தூக்கி போடுவித்தே. வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அடைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. ஒருத்தனும் இல்ல. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, நான் அல்ல. அவன்தான் தேவ மனுஷன். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். அவரே உனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுவார். 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். 7 வருஷம் பரிபூர்ணம் உண்டாயிருக்கிற 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போம். எல்லாம் பெயரும். உன் சொப்பனத்துக்கு அர்த்தம் அதுதான். வாசிப்போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. எவ்வளவு பெரிய ஷாக் இருந்திருக்கும் அவனுக்கு. எவ்வளவு பெரிய ஷாக் இருந்திருக்கும். இவன் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொன்னா நம்ப மாட்டான். கர்த்தர் பார்வோனுக்கே சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வைக்கிறாரு. நல்ல கவனிங்க. அதுதான் அதுல முக்கியமான காரியம். கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். அது தேவனால் நடைபெறுகிறது. இதுக்கு என்ன செய்யணுங்கிற யோசனையே பார்வோனுக்கு வராது. இது என்ன செய்யணும் அந்த ஆலோசனையை அவன் கொடுக்கிறான். வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. எகிப்து தேசத்திற்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஜெயிலில் உள்ள கைதி அட்ரஸ் ஆலோசனை கொடுக்கிறான். நம்பி பாருங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து
பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாத படிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். பியூட்டிஃபுல்லாக ஆலோசனை கொடுக்கிறான். வாசிப்போம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உலகம் மறந்துடும், உதவி செய்தவங்க மறந்துடுவாங்க. நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தியோ மறந்துடுவாங்க. கர்த்தர் மறக்க மாட்டாரு. நீ யாருக்கெல்லாம் உதவி செய்ய அதனுடைய பலன் உனக்கு டபுளா கொடுப்பாரு. இப்ப யோசேப்பு ஆண்டவர் டாப்ல கொண்டு போயிட்டாரு. யோசேப்பு பக்கத்தில் பானபாத்திரக்காரனும் போக முடியாது, சுயம்பாய் தலைவனும் போக முடியாது. இன்னைக்கு யோசேப்பு பக்கத்தில் போகக்கூடிய தகுதி ராஜாவுக்கு மட்டும்தான். ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துக்குள்ள வந்துட்டான். ராஜாவுடைய அத்தனை அதிகாரம் வந்துருச்சு. வாசிப்போம். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவப்பா. பானபாத்திரக்காரன் சொப்பனம் நிறைவேறிச்சு, சுயம்பாய்களுடைய சொப்பனம் நிறைவேறிச்சு. ஆரம்பத்தில் 17 வயசில் இருக்கும்போது யோசேப்பு கண்ட சொப்பனமும் நிறைவேறிச்சு. 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். எல்லாருக்கும் வைக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகம் மறந்துடும், உறவினர்கள் மறந்துடுவாங்க, உடன் பிறந்தவங்க மறந்துடுவாங்க, நீ நன்மை செய்தவர்கள் மறந்துடுவாங்க, நீ அன்பு காட்டினவர்கள் மறந்துடுவாங்க. உன்னை மறவாது இருக்கிற கர்த்தர் ஒருவர் தான். உனக்கு நன்மை செய்யாம அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டா.